பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகர்களுக்கு ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுகிறோம். கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமையில் மாலை நேர வழிபாட்டுக்காக ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பாக இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் ஆராதனையில் முதல் அருள் பிரசன்னம் உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியாக வேண்டுகிறோம். காணொலி காட்சி மூலமாக இந்த ஆராதனையை பங்கு பெற்றிருக்கிற திருச்சபை குடும்பத்தினர் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரில் இருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருநாமமே என்றும் நமது ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 67ஆம் கீர்த்தனை பாடும் ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா கீர்த்தனை 67. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பரிந்து கொடும் வேதாளத்தை சங்கரித்து பூரித்து பத்ராசன கிறிஸ்து பாரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. சாவின் போரொழிந்து மடிந்து தடுப்புச் சுவரிடிந்து விழிந்து ஜீவனை விழிந்து தேவாலயத்தில் இரண்டாய் பிரிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி மெய் தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பொற்றாசனை தேற்றி வாழ்ந்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா ஆமென் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் ஆனந்த ஸ்தோத்திரா. ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளுக்கான சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சிலுவையில் உயிர் தந்த பின்னர் கல்லறையில் வைக்கப்பட்டீரே. திருமுழுக்கின் மூலம் உமது சாவில் பங்கு பெற்ற ஒரு அடியார்களாகிய நாங்கள் உமது உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெற உதவி செய்திருக்கிறேன். நாங்கள் புத்தியில் பெற்று உமக்கு பணி செய்யவும் இறுதியில் நிலையான விதரசுக்கு சுதந்திரராகவும் அருள் புரியும். நீரே தந்தையோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து முடிவின்றி அரசாடுகிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் திருமறை பகுதியை படித்து கேட்கலாம். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வாக்கியங்கள். யோவான் 20 11 முதல் 16 வாக்கியங்கள். மரியாள் கலை நருங்கிய வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டான். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாமல் இருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவர்
ஜெபம் பண்ண கிடக்கும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்பாகவும் வந்திருக்கிற நீ தந்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். நித்திய ஜீவ வசம் உங்களிடத்தில் உள்ளே என்று சொல்லி ஒரு சீஷர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் சாட்சி பகர வேண்டிய இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு தேவையான சத்துவத்தை ஒரு திருவசனம் தரும்படியாக வேண்டுகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரும் இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த மாலை வேளையிலே வெள்ளிக்கிழமை ஆராதனையை கொடுக்கும்படியாக நாம் நினைத்தோம். எனவே அதை நாம் நிறைவேற்றும்படியாக கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை போற்றுகிறேன். இந்த மாலை வேளையிலே சிந்திக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பகுதி அது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 ஆகிய வாக்கியங்களில் முக்கியமாக ஒரு முக்கிய கேரக்டரை குறித்து குணாதிசயத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அது வேறு யாரும் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு சகோதரி மகதலேனா மரியாள் என்பதால் மரியா என்கின்ற அந்த பொதுவாக அநேக யூத பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஆண்டவருடைய தாயாருக்கு மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த பெயரோடு கூட மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரி ஒருவேளை மார்த்தாள் மரியாள் லாசரு குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரியாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாவத்திலே நல்ல பங்கை தெரிவு செய்து கொண்ட ஒரு சகோதரி என்று சொல்லியும் நாம் படிக்கிறோம். இந்த மரியாதை குறித்து அவர் பெயருடைய தாற்பயத்தை குறித்து நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் அது மனம் மாறிய திருந்தின ஒரு மகள் என்ற ஒரு பெயரை ஒரு பொருளை சார்ந்து மேக்தலின் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு கடவுளத்தில் வந்த இயேசுவிடத்தில் வந்த ஒரு பெண்மணி என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இந்த அருமையான சகோதரி ஆண்டவரை அதிகமாக நேசித்த சீஷர்களிலே ஒரு அருமையான பெண்மணி. 20ஆம் அதிகாரத்தின் முதல் வாக்கியத்தில் வாரத்தில் முதல் நாள் அதிகாலையில் ஆண்டவர் அடக்கம் செய்த 3ஆம் நாளிலே அவரை பார்க்கும்படி ஏற்கனவே வேறு பெண்கள் பலரோடு கூட சென்று யூத முறைமையின்படி சுகந்த வாசனை தைலங்கள் தடவி அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சென்ற அந்த குழுவினரோடு கூட இவரும் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அங்கே அந்த அதிகாரம் மிகுதமாய் தோன்றுகிறது. கல்லறையிலே அவரை காணவில்லை என்று பதறி அடித்துக் கொண்டு அங்கே கல் எடுத்து போட்டு கண்டதை கண்டு ஓடி வருகிறார். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சந்தித்த முதல் பெண், முதல் நபர் கூட இவர் என்று சொல்லி நமக்கு ஆதாரபூர்வமாக திருமறையிலே பல வாக்கியங்கள் பல பகுதிகளை நாம் பார்க்கிறோம். இந்த சகோதரி தான் பேதுருவிடத்திலும் அவருக்கு அன்பாக இருந்த சீஷரிடத்திலும் விரைந்து சென்று ஓடி அவர் வைத்த இடம் இல்லை, கல் புரட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இதே பகுதியில் ஆண்டவரை காணவில்லை என்று சொல்லி அழுது கொண்டு சென்ற பலர் இருந்திருக்கலாம். இந்த பகுதியில் இந்த சகோதரி மிகவும் அழுது கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அதோடு அவர் நிற்கவில்லை. 11ஆம் வசனத்திலே இந்த சகோதரி மகதலேனா மரியாள் கல்லறைக்குள் சென்று 2 தூதரை பார்க்கின்றார். ஒருவர் தலைமாட்டிலும் ஒருவர் கால் மாட்டிலும் இருக்கிறதை பார்த்து சாட்சி பகிர்ந்த ஒரு சகோதரி என்று இவரை குறித்து நாம் அறிகிறோம். அழுகின்ற மகதலேனா காலையில் எழுந்து சென்று ஆண்டவர் அங்கே இல்லை என்று கண்ட மகதலேனா சீஷரிடத்திலே சொன்னவர் அழுகின்ற ஒரு அருமையான சகோதரி. இந்த அழுகின்ற காட்சியை பார்த்து 2 தேவதூதர்கள் அந்த மகளிடத்திலே கேட்கின்றார்கள், நீர் ஏன் துக்கமாக இருக்கிறேன், ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கின்றனர். அதே பகுதியில் அந்த தூதரிடத்தில் மற்றுமாக ஆண்டவரை தோட்டக்காரர்கள் சந்திக்கின்ற அந்த வீட்டிலும் கூட தான் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர்
தெரியவில்லை என்று சொல்லி அவர் இங்கே இல்லை என்று தான் பார்த்த அந்த செய்தியை இவரிடத்தில் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி சொல்லுகின்றதை நாம் அறிய முடிகிறது. எங்களுக்கு அவரை காணவில்லை என்று சொல்லி அங்கே சொல்கின்றார். கடவுளுடைய தூதரிடத்தில் என் ஆண்டவரின் உடலை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லியும் அங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. பின்பாக இயேசுவானவர் 14ஆம் வாக்கியத்திலே ஆண்டவர் பின்பாக வந்து மகதலேனா மரியாதைக்கு காட்சி கொடுக்கிறார். பின்பாக திரும்பி பார்த்த பொழுது இயேசு இருப்பதை கண்டு அவர் என்று அறியாதிருக்கிற ஒரு பெண்ணாக இருக்க அந்த பகுதி நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டது, நல்ல செய்தியாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். அதோடு கூட அந்த நிகழ்ச்சி நிறைவேற முடியவில்லை. 15ஆம் வாக்கியத்திலே, யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலே இயேசு மீண்டுமாக மரியாதை பார்த்து முதலாவது ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். தேவதூதர்களும் அதே வாக்கியத்தான் சொல்ல, பெண்ணே ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். இயேசுவானவர் மகதலேனா மரியாதை பார்த்து 2 முறை கேட்கிறார். முதல் முறையிலே ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். 2வது வாக்கியத்தில் ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கின்றார். 2ஆம் முறை அவர் கூப்பிடுகின்ற பொழுது மரியாதை என்று சொல்லி பெயர் சொல்லி அவர் அழைக்கின்றார். மிக நேர்த்தியான ஒரு பகுதியாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கை சூழலில் அம்மா வாங்க அப்படி யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டோம். ஒரு பையனை பார்த்து தம்பி வாப்பா அப்படி கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். பொதுவாக நம் பெயரை சொல்லி அழைக்கிற பொழுது அந்த பெயர் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அழைப்பதற்கு உரிமை பெற்றிருக்கிறார். தம்பி பேர் நான் தானே, என்னுடைய பையனாக என்று கேட்கின்ற பொழுது அந்த பெயரை அறிந்து விசாரிக்கின்ற உரிமையை தெரிந்தவர்கள் தான் பெற முடியும். அந்த சூழ்நிலையை மரியாளின் காட்சி, மகதலேனா மரியாளின் காட்சி நமக்கு இங்கே வருகிறது. அது மட்டுமல்ல, இயேசுவானவர் மரியாதை நோக்கி மகதலேனா மரியாதை முதலாவது ஸ்திரீ என்று அழைத்தது மரியாதை என்று சொன்னபோது மரியாதை மீண்டுமாக போதகரே ரபோனி என்று சொல்லி மறுபதில் சொல்கிறார். மிக நேர்த்தியான ஒரு காட்சியை மரியாதையின் வாழ்க்கையிலே நாம் படிக்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே ஆங்காங்கே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நான் மரியாதையுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கென்று அழுகின்ற, ஆண்டவரை தேடி அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பெண், உபசரிக்கின்ற ஒரு பெண், பல கஷ்டமான சூழல் அதிகாலையில் விடியற் காலமே இருளோடு கூட எழுந்திருந்து அவருக்கு பணிவிடை செய்யும்படி பயமற்ற நடிந்து கொண்டிருந்த பலர் அங்கே இருக்கின்ற சூழலில் இந்த பெண், இந்த சகோதரி ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தும்படியாக தான் நல்லதை செய்வதற்கு முந்திக் கொண்டார் என்பதை நாம் அறிகிறோம். ஒன்றாக நினைவிருக்கலாம், சீமோன் என்கின்ற தொழுநோயாளருடைய வீட்டிலே அங்கே இந்த மரியா ஆண்டவரை சந்திக்கின்றார். நலதம் என்னும் தைலத்தை அவருடைய பாதத்திலே உடைத்து ஊற்றி அவருக்கு நல்ல மரியாதை செய்கின்ற பொழுது சீஷர்கள் அகற்றினார்கள். ஏன் இந்த பணத்தை வீணாக செலவு செய்கிறேன் என்று சொல்லி மரியாதை குற்றப்படுத்தினார். ஏழைகளுக்கு கொடுக்கலாமே என்ற குற்றச்சாட்டும் அந்த செய்திக்கு வந்த பொழுது இயேசுவானவர் அதை அங்கீகரித்தார். என்ன சொல்லுகின்றார்? இவள் செய்தது என்றென்றைக்கும் நினைவு கூறப்படும், இந்த நற்செய்தியாக அறிவிக்கப்படும். ஏனென்றால் நான் மரிக்கின்ற, அபிஷேகம் செய்யப்படுகின்ற, மரித்து மேசியாவாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூவுலகிற்கு நான் மீட்பராய் வர இருக்கிறேன் என்பதை இந்த மகள் அறிவித்திருக்கிறார். என்னுடைய செய்கையின் மூலமாக என்னை தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த நல்ல பங்கை மரியாதை செய்திருக்கிறார். எனவே அதே மரியாதையை ஆண்டவருக்கு மரித்த பின்பாகவும் நேர்த்தியாக அவரை மரியாதை செல்லும்படியாக வந்த அவருக்கு அவரே தரிசனமானார். மரியாதை என்ற அவருக்கு அவர் திரும்பி பார்த்து ரபோனி போதகரே என்கிற அர்த்தம் கொள்ளக்கூடிய என்னுடைய ஆசிரியரை, என்னுடைய போதகரே என்று சொல்லி அந்த உறவில், உரிமையின் அர்த்தத்தை, உறவை
உறுதி செய்யக்கூடிய உறவை அங்கே மரியா நமக்கு காண்பிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட நல்ல பங்கை நாம் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். முதல் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலும் ஆண்டவருக்கு மரியாதை செய்வதிலும் முந்திக் கொள்ள வேண்டும். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பாக விசாரிக்கிறவராக இருக்கிற அந்த பகுதியிலே அதை நாம் அறிகிறோம். முதல் விசாரணை தேவதூதர்களை கொண்டு ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். இரண்டாவது விசாரணை அவரே வந்து பெண்ணே ஸ்திரியே யாரை தேடுகிறாய் என்று கேட்கின்றார். ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கின்ற உயிர்த்தெழுந்த கர்த்தராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்மை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை தேடி வருவதற்கு யாரும் இல்லை, என்னுடைய தேவைகளே ஏன் விதமாக இருக்கிறது என்று யாரும் இல்லை என்று கவலை கொள்கின்ற ஒரு சூழல் நமக்கு இருக்கும் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற நிச்சயம், நான் மரியாதை செலுத்துவது போல நான் உங்களையும் சந்திப்பேன். என்னை மரியாதைகளை கேட்பது போல ஏன் விழுகிறாய், என்ன தேவை என்று நானும் கேட்பேன் என்று நம்மிடத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக இந்த கால சூழலிலும் எந்த சூழலிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை சார்ந்து வாழ்வோம். தேவ கிருபை ஆசீர்வாதம் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். தொடர்ந்து நாம் இந்த வழிபாட்டை நிறைவு செய்வதற்காக 68ஆம் கீர்த்தனையை பாடுவோம். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். விழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுந்து மனுக்குலத்தை மாற்ற விண்ணுக்கெழுந்து நாம் அவரை போற்ற எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். ஏதும் தீவினை செய்யாதூயன், எப்போதுமே நன்மை புரிநேயன், தப்பாது காத்திடும் நல்லாயன். எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயம் எனவே எழுந்தார் இறைவன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை தெரிந்து கொண்டு நல்ல பங்கை ஆண்டுடைய பாதத்திலே அமர்கின்ற யாரும் விடுபடாத பங்கை தெரிவு செய்து கொண்ட மகதலேனா மரியாளுடைய அதே வாழ்க்கையை நாங்களும் தெரிவு செய்து கொள்ள உம்மை பணிந்து போற்ற ஆராதிக்க எங்கள் ஆண்டுடைய உள்ளத்திலே முன்பாக நின்று உம்மை பிரசங்கிக்க நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து பொருத்தனை பகிர்ந்து கொள்ள அவர் எழுந்தார் என்கின்ற அந்த ஆசீர்வாத காட்சி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருபடியாய் வேண்டுகிறோம். நீர் உயிர்த்தது மட்டுமல்ல, உயிர்த்தது பின்பாக விசாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நீர் விசாரிக்கிறவர். ஏன் அழுகிறாய் என்று சொல்லி எங்களை நீ தேற்றுகிறீர். மரியாதை என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் எங்களை நன்கு அறிந்திருக்கிறேன் என்பதையும் நாம் உறுதி செய்து கொள்கிறோம். எங்கள் மத்தியில் பிரசன்னாயிரம் ஆண்டவரே, பல்வேறு தேர்வுகளுக்காக இந்த மாலை வழிகளே ஜெபிக்கிறோம். சிறப்பாக உலகம் முழுவதுமாக இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொடிய வியாதி பரவலில் நாங்கள் யாரும் காக்கப்படுவோம். அனைத்து தேசத்தின் மக்களுக்கு நீர் மீட்பராக இருந்து விடுதலை தரவும் சுக வாழ்க்கை
எங்கள் திருச்சபை குடும்பத்தினர் யாவரையும் வெண்கிற வாசல் திருச்சபை குடும்பத்தினர் அனைவரையும் இல்லங்களிலே அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாவரையும் திருச்சபம் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலங்களின் தேவையை சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கிராம சபைகளுக்காக குடும்பத்தினருக்காக, அனுப்பாடி திருச்சபை குடும்பத்தினருக்காக, இளமனூர் திருச்சபை குடும்பத்தினருக்காக ஆண்டவரே தொடர்ந்து சுலைமான் குடும்பத்தினருக்காக வேண்டுகிறோம். அனைத்து திருச்சபை குடும்பத்தின் மத்தியில் தேவ சமாதானம்